ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். இப்போ இந்த மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு நான் பட்டாணியை 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். குறைஞ்சது 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம், அதனால் 2 பச்சை மிளகாய் மட்டும் போதும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம பட்டாணி வேக வச்சுருந்தோம்ல, ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. பட்டாணி ரொம்ப குழஞ்சி போகாமல் இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இதோட பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதான். இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேக வச்ச பட்டாணியில் இருக்குல்ல, அந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பட்டாணி வேக வைக்கும்போது உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. பட்டாணி மசாலா நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது ஆறி போய் சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டாணி மசாலா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது மேலே பெரிய வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட்டும் துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். சுட சுட இந்த பட்டாணி மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பட்டாணி மசாலா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.